வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பாவக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த பாவக்காய் மசாலா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். 2 பாவக்காயை நல்லா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காயை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கி விட்டுக்கலாம். பாவக்காயை இது மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு கசப்பு தெரியாது. லைட்டாக கசப்பாக இருந்தால் தான் பாவக்காய் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இதில் உள்ள கசப்புமே ஒரு டேஸ்ட்டு தான், சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாவக்காயெல்லாம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சோம்பு. இப்போது இது கூடவே 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2 பச்சை மிளகாய் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கல, ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும். 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இந்த பாவக்காய் மசாலாவை நம்ம 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதில் நம்ம புளி சேர்த்து செய்ய போகிறோம், அதனால் சீக்கிரம் கெட்டு போகாது, சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்து வச்ச பாவக்காயை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பாவக்காய் 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் இந்த மாதிரி பாவக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா பாவக்காய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு மறுபடியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பாவக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதே மாதிரியே பாவக்காய் வறுவல், பாவக்காய் குழம்பு எது செஞ்சாலும் பாவக்காயை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு செஞ்சோம்னா சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.